அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர் ஒருவருக்கு மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் வருத்தத்துடன் இருந்தார். அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுப்பதற்காக ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த மாணவரிடத்தில் செல்கிறார்கள். அந்த மாணவரிடத்தில் வந்த அவர்கள் அந்த மாணவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அந்த மாணவரோ, நான் இந்த கலிமாவை சொல்ல மாட்டேன், நான் அதிலிருந்து நீங்கிவிட்டேன் என்று சொல்லி அந்த நிலையிலே மௌத்தா போய்விட்டார். ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவர்கள் மிகுந்த கவலைப்பட்டவர்களாக தன்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த சம்பவத்தை நினைத்து அழுது கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவர்கள் கனவிலே காண்கிறார்கள், தன்னுடைய அந்த மாணவருக்கு தண்டனை கொடுக்கப்படுவதை அவர்கள் கனவிலே காண்கிறார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய மாணவரோடு கனவிலே பேசுகிறார்கள். என்ன காரணத்தினால் உனக்கு கலிமா சொல்ல முடியாமல் போனது, ஏன் ஈமான் உரியப்பட்டது என்று கேட்டபொழுது அந்த மாணவர் சொல்கிறார், என்னிடத்தில் 3 குறைகள் இருந்தது. முதலாவது குறை மற்றவர்களை பற்றி கோள் சொல்வது. இரண்டாவது குறை அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படுவது. மூன்றாவது குறை, என்னுடைய உடம்பிலே ஒரு நோய் இருந்தது, அந்த நோய்க்கு மருத்துவம் செய்வதற்காக நான் வைத்தியரிடம் சென்றேன். ஆனால் அந்த வைத்தியரோ அந்த நோய்க்கு மருத்துவம் செய்வதாக இருந்தால் சிறிதளவு சாராயம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நான் என்னுடைய நோய் குணமாக வேண்டும் என்பதற்காக சிறிதளவு சாராயத்தை உபயோகப்படுத்தினேன். ஹராமாக்கப்பட்ட ஒரு வஸ்துவை, அந்த சாராயத்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதனால் இந்த 3 காரணங்களினாலும் எனக்கு கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் வாயிலே கலிமா வராமல் போய்விட்டது என்று அந்த மாணவர் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, கோல் சொல்வதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு மையவாடியிலே, ஜனாசாக்கள் அடக்கக்கூடிய மையவாடியிலே நடந்து செல்கின்ற பொழுது 2 பச்சை மட்டைகள் எடுத்து 2 கபறுகள் மீது நட்டினார்கள். அப்போ சஹாபாக்கள் காரணம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த 2 மனிதர்களும் ஜனாசாக்களும் கபரிலே வேதனை செய்யப்படுகின்றன. ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யாதவர், மற்றவர் கோல் சொல்லி தெரிந்தவர். எனவே பச்சை மட்டையை நான் நட்டின காரணம் என்று கேட்டால், அந்த பச்சை மட்டை காயும் வரைக்கும் அவைகள் தஸ்பீ செய்து கொண்டிருக்கும். அந்த தஸ்பீயின் காரணத்தினால் அந்த ஜனாசாக்களுடைய வேதனை குறைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த கோல் சொல்வது ஒரு பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது